வணக்கம். ஸ்ரீ யோகாலயா குடும்பத்தின் அங்கத்தினரோடு அன்போடு பேச வந்திருக்கிற மரியாதைக்குரிய முனைவர் திருநாவுக்கரசு ஐயா அவர்களை இன்முகத்தோடு வரவேற்கிறோம். யோக பேராசான் மரியாதைக்குரிய திரு சங்கர் அவர்களும் திருமதி உமா மகேஸ்வரி சங்கர் அவர்களும் இணைந்து இங்கு செய்திருக்கிற பணி என்பது எழுத்திலும் பேச்சிலும் அடங்கியதான ஒன்று. ஆம், பொருள் வணிகம் தேடி பயணிக்கிற பலரும் இன்றைக்கு இருக்கிற சூழலில் கலையின் கரம் பிடித்து அதன் வாசத்தோடு தனது வாழ்வை இணைத்து கலை என்றால் நாம் தான், நம் உயிர் என்றால் அது யோக கலைதான் என்கின்ற எண்ணத்தில் ஸ்ரீ யோகாலயா என்கின்ற யோக கலையின் குடையின் கீழே திரண்டிருக்கிற என் அன்பு பயிற்றுனர்கள் எல்லோருக்கும் என் வணக்கம். இந்த ஸ்ரீ யோகாலயா என்கின்ற இந்த அன்பு கலையகத்தின் வழிகாட்டியாக இன்று நம்மை செம்மைப்படுத்த அறிவுரையும் அன்புரையும் வழங்கவிருக்கிற நமது அன்பு IPS திருநாவுக்கரசு ஐயா அவர்களின் விரல் காட்டும் திசை என்பது நம்மை அடுத்த கட்டத்திற்கு அழைத்து செல்லும் என்பதில் கிஞ்சித்தும் மாற்று கருத்தில்லை. அடுத்த கட்டம் என்பது பொருள் தேடி நாம் நகர்வதற்கான சூழல் அல்ல. மாறாக யோக கலையை அடுத்த தலைமுறைக்கு, அடுத்த கட்டத்திற்கு இன்னமும் எளிமைப்படுத்தி திசையட்டும் எடுத்து செல்வதற்கான சண்டமாறுத பேருரையால் அமையும் நம்மை செப்பனிடும். நாமும் சாதாரண மனிதர்கள் தானே. சிறு சிறு தவறுகள் நம்முள் வருவது இயல்புதானே. தவறுகளில் இருந்துதானே மனிதன் பாடம் படிக்கிறான். அனுபவம் தானே எளிதில் கிடைக்காத ஆசான். அப்படிப்பட்ட அனுபவ மொழியை எங்களுக்கெல்லாம் சொல்லி எங்களின் எதிர்காலத்தை செப்பனிட நல்லதொரு வழிகாட்டி உரை வழங்க ஐயா அவர்களை, எங்கள் அன்பு IPS முனைவர் திருநாவுக்கரசு ஐயா அவர்களை பணிவன்போடு பணிக்கிறோம். வருக, நல்லதொரு வழிகாட்டி உரை தருக. நன்றிங்கய்யா, வணக்கம். மணிவண்ணரே, தமிழ் சொல்வண்ணரே, உங்களுக்கு எனது முதற்கண் வணக்கங்கள். யோகம் என்பதை ஆலயமாக மாற்றி யோகாலயமாக கொண்டு செல்கின்ற திரு சங்கர் அவர்களுக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் எனது ஆத்மார்த்தமான நன்றிகள். இந்த குடும்பத்திலே இணைந்து இன்றைய நாளில் ஒரு 25க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஆசிரியர்களாகி இன்று நிறைய பேரை உருவாக்கி கொண்டிருக்கிறீங்க. உங்களை நினைச்சு பார்க்கிறப்ப நான் ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பின் அடித்தளமான, ஆயுள் நீடிக்கின்ற, இளமை நூற்றாக இருக்கின்ற, ஈடில்லா மெய்ஞான திறவுகோலாக இருக்கின்ற, உயிரின் உன்னத செயல்திறனாக இருக்கின்ற, ஊர் போற்றும் உயர்வாழ்வின் ரகசியமாக இருக்கின்ற, எண்ம நிலைதனில் முன்னிலை வைக்கின்ற, ஏகாந்த வாழ்விற்கு எழில் தருகின்ற, ஐம்பொலின் அன்பு கடிவாளமாக இருக்கின்ற, ஒழுக்க சிந்தனையின் வடிவமாக இருக்கின்ற, ஓருலகம் படைக்கும் ஒற்றுமை கருவியாக இருக்கின்ற, அவ்வையின் ஆத்திச்சூடியாய் யோகம் பயில் என்று சொல்கின்ற இந்த யோகாவிலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் எனது மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இன்னைக்கு உங்களை சந்திப்பதனுடைய முக்கிய நோக்கம் ஒன்று, ஒரு மாபெரும் நன்றியை உங்களுக்கு செலுத்த வேண்டும் என்பதற்காகத்தான். நலிங்கரில் ஆரம்பித்து அஜீஷ், விகாஷினி, ஸ்ரீநாத், நாகேந்திரன், சந்தோஷ்குமார், சௌந்தர்யா, ஜெயராஜ், வேல்ராஜ் என தொடர்ந்து நீங்க புத்தகங்களை படித்து, இந்த போட்டித் தேர்வு என்ற புத்தகத்தை படித்து அதை ஒரு சிறப்பு படுத்தியிருக்கிறீங்க. நீங்கள் செய்த அந்த உயரிய பண்பின் மூலம், அதாவது படித்ததன் மூலம், அதனை தெளிவுபடுத்துவதன் மூலம் நிறைய மாணவர்களுக்கும் என்னுடன் கைகோர்த்து செல்கின்ற பலருக்கும் ஒரு உந்துதலை தந்திருக்கிறீர்கள். அந்த உந்துதலுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை நான் இந்த நேரத்தில் நான் காணிக்கையாக்குகிறேன். இதற்கெல்லாம் துணையாக இருக்கின்ற, ஏன்னா இவங்க எல்லாம் பேசும்பொழுதெல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த புத்தகத்தை அறிமுகப்படுத்திய சங்கரையா என்று சொல்லுவார்கள். சங்கர் இப்ப ஐயா ஆகிட்டாங்க. சங்கர் ஐயா அப்படின்றத சேர்த்து அவர் சங்கரையா ஆகிட்டார். அதனால திரு சங்கர் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை செலுத்துவது என்னுடைய நோக்கம். ஸோ அதனாலதான் இந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்து அந்த நன்றியை சொல்லணும் என்று ஆசைப்பட்டேன். அந்த நன்றிக்கு உரித்தான உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் எனது மனமார்ந்த நன்றியும் உங்களிடம் நான் சமர்ப்பிக்கின்றேன். நம்ம நிகழ்ச்சிக்கு நான் வந்துட்டு வந்த பின்னால என் மனசுக்குள்ள ஒரு ஆழமான ஒரு எண்ணம் பதிஞ்சது. அதாவது நான் திருப்பூர்ல இருக்கின்ற காலகட்டத்துல திரு சங்கர் அவர்கள் எனக்கு தெரியும், அவங்களுடைய துணைவியார் உமா மகேஸ்வரர் எனக்கு தெரியும்.
அவங்க எங்க வீட்டுக்கு வருவாங்க. என்னுடைய பசங்க 2 பேருமே 2 சின்ன பசங்க. இப்ப இந்த யோகா சொல்லி கொடுக்கும் பொழுது உங்களுக்கு தெரியும், ஒரு அதிகாரியுடைய மகன் என்றால் அவரை ரொம்ப அழுக வச்சிருக்க மாட்டாங்க யாரும், காவல்துறையில இருக்கிறவங்க. ஆனா இவங்க 2 பேர் வந்த உடனே அந்த கை கால்களை எப்படியாச்சும் பிடிச்சு இழுத்து, அவங்க முடியலன்னு சொன்னா கூட ஒரு பெருசா ஒண்ணு இழுப்பாங்க. அது வலிக்கும், அது குழந்தைங்க கத்தும். நான் கூட சில நேரம் எட்டி பாக்குறது உண்டு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை கண்ணு, நீங்க இதே மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க செய்யறதுக்கு முன்னால இவங்க நேரம் அதை செஞ்சு காட்டுவாங்க. அப்ப நம்ம மனசுல தோணிடும், ஓ இது வந்து முடியாத செய்ய சொல்லல, அவங்க கிட்ட இருக்கிற ஒரு உண்மையான சக்தியை வெளிக்கொணர்வதற்கான ஒரு முயற்சி தான் எடுக்கிறாங்க அப்படின்னு. அப்படிதான் எங்களுடைய முதல் சந்திப்பு ஆரம்பிச்சது. இன்று நான் பார்க்கின்ற பொழுது திரு சங்கர் அவர்கள் பல பள்ளியில் அவங்க பணி. வணக்கம் பிரியா மேடம், மகிழ்ச்சி. ஸோ அவங்களுக்கு அதுக்கு பின்னால் இருக்கிற இந்த நாங்கள் வந்த பின்னாடி அதுக்கு பின்னால் திரு சங்கர் அவர்களும் ஒரு குடும்பத்தாரும், அப்புறம் அவங்க குழந்தைகள் எல்லாருமா சேர்ந்து நிறைய காம்படிஷன் போவாங்க. அப்ப எங்க குழந்தைகளை அழைச்சிட்டு போவாங்க. என்னுடைய பையன் முதல்ல ஒரு பேப்பர்ல வந்ததுக்கு காரணமே திரு சங்கர் மாஸ்டர் அவர்கள் அவருடைய அந்த ஸ்பிரிட் யோகாவை சொல்லி கொடுத்ததுனாலதான். ஸோ இப்படி அந்த ஒரு கலையை அவங்க கத்துக்கிட்டதோடு இல்லாம நிறைய அவங்க பயணம், ஒவ்வொரு வீடுகளுக்கும் சென்றும் பள்ளிகளுக்கெல்லாம் சென்று அவர் உழைச்சி மேல வந்திருக்கிறாரு. அப்ப இந்த நிகழ்ச்சியெல்லாம் முடிச்சுட்டு நான் திருப்பி டிராவல் பண்றப்ப நினைச்சேன், ஸோ ஒரு திருப்பூர்ல அங்கிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்துல ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க, அவ்வளவு குழந்தைங்க வர்றாங்க, ஒரு பேர் கலந்துக்கிறாங்க. ஸோ இவ்வளவு தூரம் ஒரு ஆர்வமா எல்லா குழந்தைகளும் கலந்துக்கிட்ட வச்சாலும் கூட இதனுடைய கடைசியான பலன் உங்களுக்கு என்னவாக இருக்கும் அப்படின்றத என்னுடைய மிகப்பெரிய சிந்தனையா இருந்தது. இதை செய்கின்ற இடங்கள் திருப்பூர் நல்ல ஒரு மாநகரம். எனக்கு தெரிஞ்சவருக்கு மக்கள் வந்து ரொம்ப ஒரு அன்பாகவும் எல்லாத்தோடையும் ஒரு பாசமாகவும் ஒரு மதிப்பாகவும் பழகுகின்ற மாநகரமாக நான் பார்த்ததுல திருப்பூரை தாண்டி வேறு எந்த ஊரும் இருந்து விட முடியாது. எங்கள் காவல்துறை அனுபவத்துல நான் சொல்றேன் நான். ஸோ அந்த மாநகரத்தில் இது வளர்ந்து வர்றது என்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சிக்குரியதாக இருந்துச்சு. அப்போ நான் நினைச்சேன், இந்த சங்கர் அவருக்கு கீழே ஒரு 25 பேர் இவங்க மொத்தமாக சேர்ந்து பயின்று வருகிறார்களே, இதை வந்து ஏன் நம்ம எத்தனை வருடங்கள் இது இப்படியே நடக்கும். அதுபோல நான் திரு சங்கர் அவரோட சேர்ந்து ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போன்ல பேசினேன், ஒரு வாரத்திலையும். உங்களுடைய வாழ்க்கையோட முக்கியமான லட்சியம் தான் என்ன அப்படின்னு நான் கேட்டேன். இல்லை உங்களுடைய டீமுடைய லட்சியம் என்னன்னு கேட்டேன். சங்கர்ஜி, நானே பேசிட்டு இருக்கிறத விட நீங்க ஒரு வார்த்தை சொல்லலாம், நீங்க என்ன சொன்னீங்க அப்படின்றத மட்டும் நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க எனக்கு, எங்களுக்காக. சார், பெரிய பொருளாதார நோக்கம்லாம் ஒண்ணும் இல்லைங்க சார். என்னை போன்று நிறைய ஆசிரியர்களை உருவாக்கணுங்கிறது தான் என்னுடைய மெயின் கனவா இருக்குதுங்க. அதே மாதிரி ஒழுக்கமான ஒரு நல்ல ஆசிரியர்களை உருவாக்கணும், மாணவர்களை உருவாக்கணுங்கிற நோக்கம் தாங்க சார். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, நான் நீங்க சொன்னீங்க 25 பேர் இப்ப இருக்கிறீங்க, அடுத்த 5 வருடத்துல நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னப்ப நீங்க ஒரு 50 பேர் ஆகணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்க. ஸோ இப்படி ஒரு விஷயங்களை நான் கேட்கிறேன் நான். இரண்டாவது, இப்ப எத்தனை ஸ்கூல்ல பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறப்ப நீங்க அடுத்து உங்களுடைய லட்சியமாக நீங்க சொன்னது திருப்பூர் மாவட்டம் முழுவதும் எங்களுடைய மாணவர்கள் இருக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்க. ஒரு மனிதனுக்கு எப்ப மகிழ்ச்சி ஏற்படும்னா, இப்ப நான் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கிறேன், அதை படிச்சு முடிச்சுட்டு திரும்பி பஸ் ஸ்டாண்ட்ல போய் நிக்கிறேன். ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல போய் நின்றேன்னா நான் அமைதியா நிற்பேன், ஏதோ அந்த பஸ் வருவதற்காக. ஆனால் யாராவது ஒரு பையன் ஓடி வந்தானா எப்படி நல்லா இருக்கீங்க அப்படின்னு கேட்டா அந்த இடமே எனக்கு மாறிடும். ஏன்னா அது ஒரு தெரிஞ்ச முகமா இருக்குது, நான் அவரோட பேசுறேன், என்னுடைய பேருந்து வர்ற வரைக்கும் அந்த மகிழ்ச்சி என்பது ரொம்ப சிறப்பா இருக்கும். இதை தாண்டி இப்ப நான் சென்னையில வரும்பொழுது ஒரு பெரிய பஸ் ஸ்டாண்ட்ல நின்னேன்னா அது ரொம்ப தூர கணக்கு, நமக்கு தெரிஞ்ச யாராவது ஒருத்தர் கிடைக்கிறதுன்றது வந்து கிடைக்காத ஒரு விஷயம்தான். பட் அந்த நேரத்துல யாராவது ஒருத்தர் வந்து கைப்பிடிச்சு, சார் நீங்க தான் என்னுடைய ஆசிரியரா இருந்தீங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை விட மகிழ்ச்சி என்பது ஒரு மனிதனுக்கு அளவிற்கு அறியாத இது இருக்காது. ஸோ இதையெல்லாம் தாண்டி நீங்க ஏதாவது ஒரு இந்தியாவில் ஒரு மூலையில் இருக்கும் பொழுதோ இல்லை உலகத்தின் ஒரு மூலையில் இருக்கும் பொழுதோ யாராவது ஒருத்தர் பார்த்துட்டு இவங்க செய்யற விஷயங்கள்ல ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா அது மிகச்சிறப்பாக இருக்குன்றதா என்னுடைய நோக்கமா இருந்துச்சு. அப்பதான் நான் சங்கத்திட்டு சொன்னேன், நானு உங்களுடைய லட்சியங்கள் வந்து 2 மடங்காக இருக்கிறது, நாம் அதை 200 மடங்காக உயர்த்த வேண்டும் என்பதுதான் ஆசை. ஸோ என்னுடைய உங்களை முதல்ல சந்திக்கிற நோக்கம், நீங்க எல்லாரும் ஒரு லட்சியம் வச்சிருப்பீங்க அல்லவா, அந்த லட்சியம் என்பது உங்களிடம் எவ்வளவு இருக்கின்றத நான் இப்ப சொல்றேன், நீங்க ஒரு நோட்டு பேனா இருந்தா எடுத்துக்கலாம். நீங்க
எல்லாருக்கும் நம்மளை பத்தியான ஒரு சிந்தனை என்ன இருக்கு. மிக்க நன்றி மனோன் நண்பர்களே, நீங்க எப்பயுமே ரெடியா இருக்கிறீங்க. அது ஒரு எழுத்தாளருக்கான, ஒரு நல்ல பேச்சாளருக்கான அடையாளம் தான். நல்ல விஷயங்கள் எது கிடைக்குமோ அப்படின்னு தேடிக்கிட்டே இருக்கிறது. ஸோ அப்படி இருக்கிறவங்க மட்டும்தான் உயர முடியும். அது உங்க வரிகள்ல இருந்து எனக்கு தெரியுது. இதுல என்னன்னா, நம்ம எல்லாருக்குமே ஒரு சின்ன சின்ன கனவுகள் இருக்கும்ல. சில நேரங்கள் அந்த கனவுகளை வந்து நின்றுடும். இப்ப நான் அன்னைக்கு சந்திக்கும் பொழுதும் சரி, அதுக்கு பின்னாலும் நான் நிறைய பேர்கிட்ட இந்த போட்டித் தேர்வுக்கான வீடியோவை போட்டு முடிச்ச உடனே அவங்ககிட்ட நான் பேசியிருக்கிறேன். அப்ப பேசும்பொழுது நான் கேட்பேன், நீங்க என்னவாக ஆகணும் சார்? நான் வந்து யோகாசிரியராகவே இருக்க விரும்புறேன் அப்படின்றது. கரெக்ட். எனக்கு என்னன்னா, அந்த கனவுகள் வந்து இந்த யோகாசிரியராக இருப்பது என்பது நமது கனவாக இருக்கலாம். ஆனால் நம்மளை சுத்தி பார்க்கிறவங்க எல்லாருமே வந்து ஒரு ஆசிரியராக பார்த்து விட்டு நம்ம போயிட்டா போதுமா? அதுதான் ஒரு சிந்தனை. இதை விட ஒரு பெரிய கனவு இருந்துட முடியுமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னாலும் நான் அதுக்கும் நான் பதில் சொல்றதுக்காக தான் இந்த இடத்துல நான் வந்து நிக்கிறேன். நான் நமது வாழ்க்கை என்பது நமது எண்ணத்தின் அடிப்படையில் தான் அமைகிறது. நம்மளுடைய எண்ணங்கள் வந்து நம்ம எப்பயுமே என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நமது அன்றாட சிந்தனைகளோடு நம்ம எல்லாம் அப்படியே ஒத்து போய் விடுகிறோம். இன்னைக்கு காலையில் எந்திரிக்கிறோம், அன்னைக்கான ஒரு வேலையை செய்யறோம், அந்த இரவு தூங்குகிறோம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டோம்னா, இந்த பணியோடு நம்ம வந்து நம்மளுடைய எண்ணங்களை அப்படியே குறுக்கிக் கொள்கிறோம். திடீர்னு நாளுக்கு ஒரு சிந்தனை வரும். அப்ப நம்ம இதை விட ஒரு புதுசா செய்வோமா அப்படின்னா, அதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு நிகழ்ச்சியை நடத்தி முடிச்சிடும். அது ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல் காம்படிஷனா இருந்தாலும் சரி, ஸ்டேட் லெவல் காம்படிஷனா இருந்தாலும் சரி. ஸோ நான் இப்ப சங்கீத்திட்ட கேட்ட ஒரே ஒரு கேள்வி, ஏன் உங்களுக்கு ஒரு கின்னஸ் பண்ணணும்னு ஆசை இல்லையா? நான் சங்கீதி கேட்ட ஞாபகம் இருக்கிறதா? ஞாபகம் இருக்குதுங்க சார். ரைட், அவருக்கு நன்றி. ஸோ அப்ப நான் என்னுடைய ஆசைகள் என்னவென்றால், நம்ம ஒரு யோகாலயா என்ற ஒரு குடும்பம் ஒரு ஏன் ஒரு கின்னஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு இந்த கேள்வியை நீங்க இரண்டாவது கேள்வியை நீங்க எழுதி வச்சுக்கலாம். கேள்வி 1 என்பது என்னவென்றால், உங்களுடைய இலக்கு என்ன? வாழ்க்கையினுடைய இலக்கு என்ன? ஏதோ நீங்க எது வேணா நீங்க எழுதலாம். அந்த இலக்குகளையே 200 மடங்கு ஆக்கக்கூடாது என்பதா என்னுடைய கேள்வி. நீங்க எது வேணாலும் நீங்க எழுதிக்கலாம். நீங்க பெருசா எழுதுனீங்கன்னா நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவேன். நானு அதை நீங்க 200 மடங்கு ஆக்க முடியுமான்னா, சார் என்ன சார் எவரெஸ்ட் நான் எழுதிட்டேன் அப்படின்னா, எவரெஸ்டுக்கு மேல ஒரு 200 மடங்கு ஆக்க முடியுமான்றது என்னுடைய கேள்வி. முதல் கேள்வி, உங்களுடைய இலக்குகள் என்னவாக இருக்கிறது? அது எப்படி வேணாலும் இருக்கலாம். அந்த இலக்குகள் வந்து மனிதர்கள் 3 வகையா பிரிக்கிறாங்க. 1, தன்னுடைய பெர்சனலா இருக்க வேண்டிய இலக்கு, ஒரு தனி மனிதனாக. ஃபார் எக்ஸாம்பிள், நாகேந்திரன் இருக்கிறாருன்னா அவருக்குன்னு ஒரு இலக்கு, ஜெயராஜ் இருந்தாருன்னா அவருக்குன்னு ஒரு இலக்கு. அது குடும்பத்துக்கு அவருக்கு தனிப்பட்ட இலக்கா இருக்கலாம். நான் வந்து யோகாசிரியர்லயே இங்க இருக்கிற நான் வந்து சிறப்பான இந்த யோகா கஷ்டம்ன்றாங்க, அதை நான் செஞ்சு முடிச்சு எல்லாத்துக்கு முன்னாடி நான் இந்த வாரத்துல செஞ்சு காட்டணும் அப்படின்னா அது பெரிய விஷயம். வேல்ராஜுக்கு ஒரு இலக்கு இருக்கலாம், சௌந்தர்யாவுக்கு ஒரு இலக்கு, அப்படி யார் யாரும் இலக்கு இருக்கலாம். அந்த இலக்குகளை நம்ம பிரதிநிதித்துவப்படுத்துகிறது. அது 1. 2வது என்ன சொல்றாங்கன்னா, தன் குடும்பத்தை சார்ந்த ஒரு இலக்கு. நான் மட்டும் போறேன், என்னுடைய வேலையை செய்யறேன், நான் ஜெயிக்கிறேன் அப்படின்றது எனக்கு ஒரு மகிழ்ச்சி, அவ்வளவுதான் கொடுக்கும். ஆனால் அந்த வெற்றியின் மூலமாக என் குடும்பம் உயர்கிறது என்று சொன்னால் அது அந்த குடும்பத்துக்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பினை தரும். இது உங்களுடைய 2வது இலக்கு. நான் நிறைய ஆசிரியரோட எல்லாம் நான் பேசியிருக்கிறேன். நான் அவங்கள்ட்ட கேட்பேன், உங்களுக்கு என்ன லட்சியம் அப்படின்னு. அவங்க சொல்லுவாங்க, சார் எப்படியாவது ஒரு வீடு கட்டணும் சார் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. நான் கேட்பேன், ஏன் நிறைய மாணவர்கள் இங்க உருவாக்குன்னு ஆசைப்படலையா அப்படின்னு கேட்டா, சரி அது இருக்கு சார், பட் இருந்தாலும் என்னைய பெத்த எங்க அப்பா அம்மாவுக்காக ஒரு நல்ல வீடு கட்டணும்னு ஆசைப்படுறேன். ஸோ அப்போ நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அப்போ ஒரு மாணவர்களை விட அவங்க நேசிக்கிறது ஒரு பெற்றோராக இருக்கிறது. ஒரு தட்ஸ் கால்ட் ரெசிப்ரோக்கல், ஒரு நன்றியை தெரிவிக்கிறது. அம்மா நீ வந்து என்னை இப்படியெல்லாம் வளர்த்த, நான் ஸ்கூலுக்கு போயிட்டேன், என்னால உனக்கு என்ன பண்ணணும், நல்ல வீட்டுல உன்னை உட்கார வைக்கணும், அதுதான் என்னோட முதல் கனவு. இப்படி அவங்களுக்கு ஒரு ஆசை. இது குடும்பத்தை சார்ந்த ஒரு கனவு. 3வது கனவு தான் இந்த சமூகம் சார்ந்த கனவு. இந்த சமூகத்துக்கு நான் எப்படிப்பட்ட ஒரு ஆளாக நான் இருக்க விரும்புறேன் அப்படின்றது 3வது விஷயம். நான் இப்ப இந்த 25 பேர் நீங்க இருக்கிறீங்க, இல்ல எத்தனை பேர் இந்த லிங்க்ல இருக்கிறீங்களோ, இவங்களை நான் கேட்கறது இந்த 3 இலக்குகள். என்னுடைய தனிப்பட்ட இலக்கு என்ன, என் குடும்பம் சார்ந்த இலக்கு என்ன, 3வது இந்த சமூகம் சார்ந்த இலக்கு என்ன. இத மணிவண்ணன் பிரதர் நீங்களே எல்லாத்தையும் வாங்கி ஒரு கலெக்ட் பண்ணிட்டு நம்ம எல்லாத்தையும் ஒரு பேரை எழுதி
அவங்களுடைய ஒரு காலம் போடுங்க, பேர் போடுங்க, அது பிறகு தனிப்பட்ட இலக்குன்னு போடுங்க, தென் குடும்பம் சார்ந்த இலக்குன்னு போடுங்க, மூன்றாவது சமூகம் சார்ந்த இலக்குன்னு போடுங்க. சின்ன விஷயம் 2 ஹிண்ட் எழுதிட்டீங்கன்னா போதுமானது. சரிங்க. இது வரைக்கும் நான் சொன்னது யாருக்காவது சந்தேகங்கள் இருந்தா யாராவது கேட்கலாம். வேற யாராவது சந்தேகம் இருக்குதா? முடியாது. யூஸ்வலாவே சந்தேகமே வராது சார் எங்களுக்கு. ஸ்கூல்லயே யாரு கேட்டாலும் நாங்க பேசவே மாட்டோம். உண்மையே அப்படி ஏதாவது சொல்லலாம். அப்படி இல்லைன்னா மகிழ்ச்சி. ரைட். அப்ப இந்த விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சது அப்படின்னா, என்னுடைய நோக்கம் நான் கடைசியாக நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, இந்த யோகாலயா என்பது திருப்பூர் மாநகரம் சார்ந்து இல்லாமல் உலகம் சார்ந்ததாக அமைய வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்திருக்கிற நோக்கம். திருப்பூரை சார்ந்து இருக்கின்ற யோகாலயா உலகம் சார்ந்து இருக்கின்ற ஒரு யோகாலயா அப்படின்னா என்ன, ஒரு சிம்பாலிக்கா நான் சொல்ல விரும்புறது, திருப்பூர்ல இருக்கிற 100 ஸ்கூல்ல கேட்டீங்கன்னா ஒரு 25 ஸ்கூல்லையாச்சும் நம்ம யோகாலயா பேரை சொல்லுவாங்க. அப்படிதானே? சென்னையில இருக்கிற ஸ்கூல்ல கேட்டா எத்தனை ஸ்கூல்ல யோகாலயா சொல்லுவாங்க? சங்கர் மாஸ்டர் ரொம்ப கம்மி தாங்க சார். இல்லைங்க சார். இல்ல. லண்டன்ல இருக்கிற ஏதாவது ஒரு ஸ்கூல்ல கேட்டா தெரியவே தெரியாதுங்க சார் யாருக்கும். தெரியாது. இதை தெரிய வைப்பதற்காகத்தான் நாம் செய்யணும். அதாவது நம்முடைய முயற்சி, நம்முடைய இலக்கு. ஏன்னா உங்ககிட்ட இருக்கிற 2 மிகப்பெரிய விஷயங்கள் என்ன? ஒன்று, உங்களோடு இருப்பவர்கள் எல்லாம் இளைஞர்கள், இளமையானவர்கள். நீங்களும் இளைஞர், இளமையானவர் தானே? கண்டிப்பாங்க சார். ரைட்டா? இரண்டாவது, உங்ககிட்ட இருக்கிற மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட், நீங்க அடிக்கடி சொல்ற விஷயம், என்னிடம் இருக்கின்ற ஆசிரியர் எல்லாம் ஒழுக்கமானவர்கள். அதானே? ஸோ த டிசிப்ளின்டு டீம். ஸோ வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி யாருனால முடியும் என்று சொன்னால், யார் ஒருத்தர் மிகவும் ஒழுக்கமாக ஒரு விஷயத்தை எடுத்துட்டு போறாங்களோ அவங்களிடம் ஒரு நேர்த்தி இருக்கும். ஸோ யோகா என்பதே ஒரு ஒழுக்கம் தானே. நம்ம உட்கார்றது ஒரு போஸ்டர் இஸ் ஒரு டிசிப்ளின். நம்ம ஒவ்வொரு யோகா செய்யறதும் ஒரு டிசிப்ளின். அதனால இதை மட்டும் நம்ம மைண்ட்ல வச்சுட்டு, இன்றைய என்னுடைய சிந்தனை வந்து அந்த 3 விஷயம்தான். இண்டிவிஜுவல் ஆம்பிஷன் என்ன, ஃபேமிலி ஆம்பிஷன் என்ன, அண்ட் தென் சொசைட்டியல் ஆம்பிஷன். இந்த 3 மட்டும் ஒரு ஷார்ட் போட்டுலாம். இந்த 3 நம்ம எடுத்து வச்சுட்டு இந்த டீமோட சேர்ந்து உலகளாவிய ஒரு யோகாலயா அப்படின்ற ஒரு சிந்தனை தான் நம்முடைய மைண்ட்ல எல்லாருக்கும் இன்னைக்கு இருக்கட்டும். இதற்கான பயணத்தை நம்ம அடுத்து தொடங்குவதற்கு தான் என்னுடைய நோக்கம். ஸோ உங்களை சந்திச்சதுடைய நோக்கம். இதற்கு நம்ம அடுத்து எப்படி படிநிலையில் உயர்த்துறது அப்படின்றதுக்கு நிறைய சக்சஸ் ஃபார்முலாஸ் நிறைய இருக்குது. ஸோ இதனுடைய ஐடியாவை நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், நான் ஏன் உங்களை சந்திக்கிறேன் அப்படின்றத. ஸோ இதை ஏன் சார் உலகளாவிய கொண்டு போகணும்? நம்மளாட்ட இன்னைக்கு காலையில் இருக்கிறோம், நல்லா தானே சார் ஒரு ஸ்கூலுக்கு போனா நிம்மதியாக தானே இருக்குது, நம்ம சந்தோஷமா இருக்கிறோம், ஒவ்வொரு பக்கம் ஒரு யோகா பண்ணிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, கடைசியாக இந்த மண்ணை விட்டு நம்ம போறப்ப, இந்த சமூகத்திற்கு நாம் செய்த விஷயங்களை பார்க்குறப்ப, நம்மகிட்ட நிறைய பொட்டன்ஷியல், அதாவது நம்மகிட்ட திறமை இருந்தும் கூட சில விஷயங்களை வெளிப்படுத்தாம போயிட்டோமோ நம்ம நினைச்சிடக்கூடாது. ஒன்று. இரண்டாவது, நம்மிடம் இருக்கின்ற திறமை இந்த உலகத்தின் ஏதாவது ஒரு மூலையில் இருக்கிற இன்னொரு மனிதனுக்கு சேர்ந்து அதனால அவர் பயன்பெற்றால் அது எவ்வளவு பெரிய நன்மையாக இருக்குன்றதை நம்ம நினைச்சு பார்க்கணும். அதனால நம்முடைய எண்ணங்களை, நம்முடைய செயல்பாடுகளை இன்னும் அதிகமாக நம்ம கொண்டு போகணுன்றதான் அந்த ஆசையின் அடிப்படையில் தான் நான் உங்களை இன்னைக்கு சந்திச்சிருக்கிறேன். ஸோ இந்த சந்திப்புகளில் என்னுடைய உரை இதோடு முடிந்து விட்டது. மணிவரஞ்சன், நீ ஒரு மாடரேட்டரா இருந்து யாராவது 2 பேரை கேளுங்க, நம்ம சொன்ன விஷயங்களை அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்களா, இல்ல அதுல ஏதாவது நம்ம டிஃபிகல்டிஸ் இருக்கான்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சார், எங்க மனதுல உள்ளதை நீங்க அப்படியே சொல்லியிருக்கிறீங்க சார். ஒரு தனி மனித ரொம்ப பிரமாதமா இருந்ததுங்க சார். இந்த 3 விஷயம் ரொம்ப தனி மனித ஒழுக்கமும் சார், குடும்பத்தை கட்டமைக்கணும் அப்படிங்கிற, குடும்பத்தை நம்ம பேணி காக்கணுங்கிற விஷயமும் வந்துருதுங்க சார். சமூக பொறுப்பும் வந்துருதுங்க சார். நீங்க அந்த விஷயம் 3மே ரொம்ப பிரமாதமா இருக்குதுங்க சார். ரொம்ப சிறப்பாம இருந்ததுங்க சார்.
மகிழ்ச்சி. பட் நான் எக்ஸசைஸ் கொடுத்துட்டேன் தான், எழுதுங்கன்னு வேற சொல்லிட்டானே. அது வேற இருக்கு, வந்து எழுதணும் எல்லாரும். இந்த மணிவண்ணன் பிரதர், இப்ப நான் சொல்றது அந்த பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சுட்டதுங்களா? ஒரு சீன்ல நம்ம வரிசைன்னு போறோம், பெயர் எழுதுறோம். அதுல வந்து பெயருக்கு எடுத்து குடும்ப தனி மனித லட்சியம், தனி மனித இலக்கு, குடும்பம் சார்ந்த இலக்கு, சமூகம் சார்ந்த கனவு. அவ்வளவுதான். இந்த விஷயங்கள்ல நம்ம டீம்ல வேற யாராவது ஒருத்தர் லிங்க்ல கனெக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது இதுல ஏதாவது சந்தேகம் இருக்குதோ இல்ல ஏதாவது நான் கேட்கலாம். வேற யாராவது பேசுவாங்களா? இந்த இதை பத்தி ஏதாவது சொல்லுவாங்களான்னு கேட்கலாம். நாங்க இன்னும் கொஞ்சம் பேச மாட்டோமா அப்படின்னு நினைச்சோம், நீங்க சீக்கிரமா முடிச்சிட்டீங்க. இல்ல நான் என்னன்னா, ஒரே நாள்ல நம்ம நிறைய பேசி அவங்களுக்கு என்னடா இது அப்படின்றதை காட்டிலும் கூட ஒவ்வொரு விஷயமாக நம்ம அறிந்து கொண்டோம். ஏன்னா எனக்கு தேவை என்னன்னா, எங்களுடைய மனநிலையில நிறைய ஆசைகள் இருக்கலாம். ஆனால் உண்மையான ஆசை என்ன அப்படின்றது வந்து அவங்ககிட்ட இருந்து வந்ததுனாதான் அதை நம்ம எடுத்துட்டு போறது ஈஸியா இருக்கும். இப்ப நான் வந்து ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் உங்களுக்கு. ஒரு மாட்டு வண்டியில நம்ம வந்து ஒரு பொருளை எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறோம் நம்ம. ஆனா அந்த எடுத்துட்டு போறது வந்து ரெண்டுமே அந்த கால எருதினுடைய தன்மையை பொறுத்தான் இருக்கணும். எனக்கு ஆசை வந்து நிறைய பொருள் எடுத்து போகணும்னு ஆசைப்பட்டாலும் கூட நான் அதை சுமந்துட்டு போற உடைய அந்த எருதினுடைய தன்மை தெரிஞ்சா மட்டும்தான் அதை நம்ம எடுத்து வைக்க முடியும் நம்மளுக்கு. அதனால அந்த லட்சியங்கள் எவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சிட்டோம்னா அது பேர் நம்ம எடுத்துட்டு போறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாயிடும். ஸோ அதனாலதான் வந்து நம்ம காளைகளை நான் எதிர்பார்க்கிறேன். நான் அவங்க கிட்ட இருந்து என்ன சிந்தனைகள் இருக்குன்னு பார்த்துட்டோம்னா அதுக்கு பேர் நம்ம அதை குதிரை ஆக்கிடலாம், பிறகு மேல பறந்துடலாம் நம்ம. ஸோ அதனால அவங்களே யாராவது பேசுறீங்க, ஐ வெரி ஹாப்பி. நளின்கர் ஐயா வணக்கங்கய்யா. வணக்கம் நளின்கர், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க, நீங்க நல்லா இருக்கீங்க? மிக்க மகிழ்ச்சி, சிறப்பாக இருக்கிறோம். ஒரு 2 நிமிஷம் பேசிக்கிறீங்க? யா, கட்டாயமாக. நான் வந்து 8th படிக்கும் போது தான் யோகாலயில வந்து ஜாயின் பண்ணேங்கய்யா, சங்கர் ஐயாக்கிட்ட. அதுக்கு முன்னாடி வரைக்கும் வாழ்க்கையில வந்து லட்சியம் நம்மளுக்கு என்ன ஃபியூச்சர்ல பண்ண போறோங்கிற அந்த ஒரு விஷயமே எனக்கு தெரியாதுங்கய்யா. ஒரு எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டியாக யோகா ஃபீல்டுக்குள்ள வந்து நான் இருந்தேங்கய்யா. மாஸ்டர் தான் வந்து நல்லா நீ யோகா பண்ற, தனிப்பட்ட முறையில் சென்டருக்கு வந்து கத்துக்கோன்னு சொல்லி எனக்கு ஃபர்ஸ்ட் 8th தான் எனக்கு சங்கர் ஐயா மிகப்பெரிய ஒரு பலமா இருந்தாங்கய்யா. அதுலேருந்து என்னுடைய மாணவனா கூட்டிட்டு வந்து அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா நிறைய தப்புகளும் நான் பண்ணேங்க யோகாவில் இருக்கும்போது. தப்பு மீன்ஸ் ஐயா வந்து இப்படிதான் ஒரு காம்படிஷன் இப்படிதான் இருக்கணும், இவங்ககிட்ட இப்படிதான் நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய நல்ல விஷயங்களை எனக்கு வந்து சொல்லிக் கொடுத்து, உன்னை நம்பி நான் ஒரு டீம் அமைச்சேன்னா நீ வந்து சீனியர், நீ இவங்களை இப்படிதான் வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லி வந்து எனக்கு நிறைய விஷயங்களை வந்து கற்றுக் கொடுத்து இன்னைக்கு யோகா தான் என்னுடைய முழு அடையாளமா இருக்குங்கய்யா. எனக்கு சங்கர் ஐயா மிகப்பெரிய பலமுங்கய்யா. ஐயா முடியும் நீங்களும் வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனா இருக்கீங்க. ஆனா இது எனக்கு ரெண்டுமே ஒரே வருஷத்துல நடந்துச்சுங்க. நான் 8th படிக்கும் போது உங்களை பார்த்து அடுத்த 6 மாசத்துல வந்து நான் சங்கர் ஐயா பாக்குறீங்க. உங்களை பார்த்த முதல் போட்டோங்க உங்க கூட நான் எடுத்தது 8 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறீங்க போட்டோ. அப்ப வந்து நான் அந்த காம்படிஷனுக்கு அண்ணா வின் பண்ணியிருந்தாருங்கய்யா. அப்ப நான் அவர் கூட வந்திருந்தேன். இப்போ உங்க கூட போட்டோ எடுக்கிறதுக்காக நான் சும்மா கூட நின்றேன். அப்ப நீங்க கையை பிடிச்சி உங்களுக்கு என்ன ஃபியூச்சர்ல என்ன உங்களுக்கு ஆசை அப்படின்ற மாதிரி என் கையை பிடிச்சி நீங்க கேட்டீங்க. அதுக்கு அடுத்து எனக்கு அப்ப வந்து என்ன சொல்றேன்னு தெரியாம எனக்கு இப்போதைக்கு எதுவும் இல்லைங்க, எனக்கு கண்டிப்பா ஃபியூச்சர்ல தான் இருக்கும்னு சொல்லி 6 மாசத்துக்கு அப்புறம் ஐயாட்ட ஒரு அறிமுகம் கிடைச்சு இன்னைக்கு யோகா வந்து என்னுடைய அடையாளமா இருக்கீங்க. ஐயா மூலியமாவே திருப்பி உங்களை நான் வந்து சந்திச்சு உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கினீங்க. அது ரொம்ப சந்தோஷம். இன்னொன்னு கண்டிப்பா வந்து சங்கரையாவுடைய அவருடைய ஒரு ஆறுதலையும் உங்களை மாதிரி நல்ல மனிதர்கள் கூட வந்து நான் வாழ்க்கை பூரா பயணிக்கணும் அப்படின்றத நான் வந்து ஆசைப்பட்டு இந்த சமுதாயத்துக்காக நான் வந்து ஏதாவது பண்ணணும்னு ஆசைப்படுறேங்க. எனக்கெல்லாம் கூட இருக்க வரைக்கும் அது எனக்கு மிகப்பெரிய எனக்கு மோட்டிவேஷன் இருக்குங்க. அந்த போட்டோ ஹால்ல தான் வச்சிருக்கீங்க. ஆக்சுவலா வாட்ஸ்அப் டிபில நீங்க ஐயா இருக்கு மாஸ்டர் இருக்கும் போது என் போட்டோவே இருக்கீங்க. தினமும் டவுன் ஆகும்போது நான் அப்படியே அதை பார்த்துப்பேங்க. பார்த்து என்னுடைய ஆசை என்னன்னா, இன்னும் எத்தனையோ மாணவர்கள் வந்து உங்களை டிபியில வச்சுக்கணும். அவங்க எப்பதான் டவுன் ஆகும்போது உங்களை பார்க்கணும். அதுதான் இந்த ரியல் சக்சஸ். அப்படி நீங்க இருக்கணும்ன்றதான் என்னுடைய அன்பான ஆசைகள். தேங்க்ஸ் ஃபார் ஒரு அன்பான வார்த்தைகளுக்கு நலிங்க. தேங்க்யூ சோ மச். வீட்டுல அம்மாவை ரொம்ப கேட்டா சொல்லுங்க. வணக்கம்மா, மிக்க சந்தோஷம். மகிழ்ச்சிமா, நல்லா இருக்கீங்கம்மா? ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிமா. தேங்க்யூ.
சிறப்பு. மணிவண்ணன் சார் மைக் ஆன் பண்ணி பேசுங்க சார். சங்கர் மாஸ்டர் பொறுத்த வரைக்கும் நலிங்கர் மட்டும் இல்ல, எல்லாரும் ஒரே விஷயம் சொல்லுவோம். அதை நான் எப்படி பாக்குறேன்னா, கற்பனையா நம்ம சொல்லுவோம்ல, இந்த டிராகுலா பீனிக்ஸ் பறவை அப்படின்னு. இந்த டிராகுலா அப்படின்னா அது டிராகுலா யாரை கடிக்கிறாங்களோ அவங்க டிராகுலாவா மாறிடுவாங்க. அது கற்பனையா நம்ம பேசிட்டோம். அந்த மாதிரி சங்கர் மாஸ்டர் யார போய் அவங்க தொடுறாங்களோ அவங்க அந்த கலைக்கானவங்களா மாறிடுவாங்க. அதே மாதிரி பீனிக்ஸ் பறவை, சாம்பலில் இருந்து உயிர் தழுகிற பீனிக்ஸ் பறவை. அது அந்த பறவை மாற்றமான்னு தெரியாது, ஆனா அந்த மாதிரி பல வடிவத்துல நான் பாத்துக்கிறேன். 2007 ஒரு சரிவு, 2009 ஒரு மிகப்பெரிய சரிவு. இதுல எல்லாம் மீண்டு அதோட கூட இந்த இடத்துல உமாமி சேர்த்தான் பேசுறேன். அந்த வண்டிக்கு 2 சக்கரம் மாதிரி 2 பேரும் ஓடிட்டே இருந்தாங்க. எனக்கு தர்சனா வந்து நிற மாசம் இன்னுமே கண்ணுக்குள்ள ஞாபகம் இருக்கு. நம்ம காலேஜ் ரோட்ல ஒரு டேர்னிங்ல ஏன்னா அது கொஞ்சம் வெயிட் போட்ட மாதிரி போறாங்களே, அது இவ்வளவு ஸ்பீடா போறாங்களேன்னு சொல்லிட்டு நான் சங்கர் மாஸ்டர் கூப்பிட்டேன். சார் அவங்க கன்சீவா இருக்காங்க சார் அப்படின்னு சொன்னாங்க. அந்த கன்சீவா இருந்துட்டு அவங்க எங்க போறாங்க, ஸ்கூலுக்கு. அது இந்த ஸ்கூல் நினைக்கிறாங்க சார், அன்னை ஸ்கூல்னு நினைக்கிறேன். அங்க போன ஸ்கூலு கிளாஸ் எடுக்க போறாங்க. அந்த மாதிரி அவங்க சிந்தனை செயல் எல்லாமே. நேத்து இன்னொரு சிறப்பான செய்தி, அவருக்கு யோக விஞ்ஞானின்னு ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க. அந்த டைட்டிலுக்கும் அவர் பொருத்தமானவரா தன்னை அர்ப்பணிச்சுட்டாங்க குடும்பத்தோட. அவர்கிட்ட பேசணும்னா நன்றிங்க சார். யோகாவை தாண்டி வேற எதுவும் வர பாருங்க. அவங்க மாசமா கன்சீவா இருந்து நிற மாசத்துல வண்டி ஓட்டிட்டு போய் கிளாஸ் எடுத்தாங்க. உமா மேடம் வந்து என் மிஸ்ஸஸ்க்கு இன்ஸ்பிரேஷன் ஆனாங்க. என் மிஸ்ஸஸ் என் பையன் மகிழன் இப்ப 3 வயசு ஆச்சு, அவங்க 9 மாசம் வரைக்கும் ஸ்கூட்டி ஓட்டிட்டு போய் கிளாஸ் எடுத்தாங்க. அதனால சங்கர் மாஸ்டர் மட்டும் இல்ல, சங்கர் மாஸ்டர் மொத்த ஃபேமிலியும் எல்லாத்துக்கும் இன்ஸ்பிரேஷன் தான். இன்னும் சொல்ல போனா என் போட்டு வெண்பா கீழே இருக்கா, வெண்பா எப்ப கூப்பிட்டு கேட்டாலும் நீ யாரு பார்த்து யோகா நல்லா பண்ணணும்னு நினைச்சேன்னு கேட்டா தேவிசின்னு சொல்லுவாங்க. அவங்கள குடும்பமே வந்து இன்ஸ்பிரேஷனா இருக்குது எல்லா இடங்கள்லயும். அதை தாண்டி இப்போ நம்ம சொன்ன இந்த 3 டைட்டிலும், தனி மனித இலக்கு, குடும்பம் சார்ந்த இலக்கு, சமூகம் சார்ந்த இலக்கு, இந்த 3மே வந்து அவங்களுக்கு கூட்டமான ஒண்ணு. எப்படின்னா, நான் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி சங்கர் மாஸ்டர் என்கிட்ட பேசும்போது ஒரு விஷயம் சொன்னாரு. தனி மனித இலக்கு நிறைய அவர் சொல்லியிருக்காரு, குடும்பம் சார்ந்த இலக்குக்கு ரொம்ப அழகா ஒரு உதாரணம் கொடுத்தாரு. 2 வருஷம் இருக்கும். அப்போ குடும்பம் சார்ந்த இலக்குக்கு ஐயா என்ன சொன்னாருன்னா, சார் அதாவது முதல்ல என் குடும்பம், என் மனைவி, மகள், இவங்க சார்ந்த தேவைகளை நான் பூர்த்தி பண்ணா மட்டும்தான் நான் சமூகம் சார்ந்து சிந்திக்க முடியும். சமூகம் சார்ந்து சிந்திக்கிறதுக்கு நான் இத வந்து குடும்பம் பூர்த்தி பண்ண முடியும்னு சொன்னாரு. அவர் பண்ண முடியும்னு சொன்னாருன்னா என்னையும் அப்படி இருப்பா அப்படின்னு சொல்றாருன்னு பொருள். அவர் அப்படிதான் பேசுறாரு, நேரடியா பேச மாட்டாரு, ஆனா நீ அப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னாரு. அவர் அதை சொன்னதுக்கு அப்புறம் அந்த வார்த்தையை உள்வாங்கி கொஞ்சம் பயணிச்சோம். ஐயா ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு ஸ்விஃப்ட் கார் வாங்கியிருக்கிறோங்க ஐயா. அத அவங்க சங்கர் ஐயாவும் உமா மகேஸ்வரி மேடமோட அவங்களோட குடும்பத்தோட அவங்களோட சப்போர்ட்ல தான் இது நடந்ததுங்க ஐயா. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. அப்புறம் உங்க கூட பேசுற வாய்ப்பு, இப்ப நலிக்கர் வந்து சின்ன பையன் ரொம்ப அழகா சொல்லிட்டாரு, போட்டோ வச்சிருக்கேன் சார், இப்படி எல்லாம் வச்சிருக்கேன் சார் அப்படின்ட்டாரு. பட் எனக்கும் வந்து போட்டோ இல்லைங்கிற வருத்தம் தானே தவிர, ஆனா நீங்க போன்ல ஐயான்னு கூப்பிட்ட போது அவ்வளோ ஒரு ஒரு மகிழ்ச்சி. ஆக இந்த மாதிரியான தருணங்களை அவங்க மொத்த குடும்பமும் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. எதுக்காகன்னா, தனி மனித இலக்கு யார் வந்தாலும் முதல்ல பொருளாதாரத்தை பாருங்க. பாரு, என் தம்பி யோகா கிளாஸ் எடுக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறாருங்க. அப்போ அவர் என்ன சொன்னாருன்னா, முதல்ல உங்களை தயார் பண்ணிக்கங்க, உங்க இலக்குகளை சரி பண்ணிக்கங்கன்னு சொல்றாரு. அடுத்தது குடும்பத்தினுடைய சிக்கல்களை தீர்த்துக்கங்கிறாரு. இது 2 எதுக்குன்னா, யோகாவை எல்லா இடத்துக்கும் எடுத்துட்டு போறதுக்கு. ஆக இது 3 சார்ந்து அவர் வகுப்பு எடுக்கிறார். அவர் எடுக்கிற செஷன்ல 1 மணி நேரம் கிளாஸ் எடுத்தாருன்னா 1.5 மணி நேரம் வகுப்புல 1/2 மணி நேரம் இதான் பேசுவார். அப்போ நீங்க சொன்னது பூராமே உங்களுக்கும் அவருக்குமான அந்த வேவ் லென்த் எந்த அளவுக்கு இருக்குங்கிறது என்னால உணர முடியுது. அந்த வேவ் லென்த் எங்களுக்கும் வந்து தொடரும் அப்படிங்கிறது மகிழ்ச்சியா இருக்கு. இந்த இடத்துல நீங்க சங்கர் மாஸ்டருடைய, அதாவது தேன் பூச்சி தான் எல்லாம் சுறுசுறுப்பு சொல்லுவாங்க, நான் வந்து தேன் பூச்சி எல்லாம் சொல்ல மாட்டேன். பல இடங்கள்ல மேடைகளையே சொல்லியிருக்கேன், சுறுசுறுப்பு இல்ல அப்படின்னா அது வந்து சங்கர் மாஸ்டர் ஃபேமிலி, சங்கர் மாஸ்டர் மட்டும் இல்ல அவங்க ஃபேமிலியே
சுறுசுறுப்புன்னு அவங்கதான். அத அந்த சுறுசுறுப்போட எதுக்குன்னா பயணிக்கணும்னு எங்களையும் ஆசைப்படுறாங்க. அப்போ இந்த இடத்துல நீங்க எங்களை கைடு பண்றதுக்காக வந்திருக்கீங்கிறது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. ஆமாங்க சார், ரொம்ப நன்றிங்க சார். மிகப்பெரிய வாய்ப்பு. எங்களை வந்து அடுத்த இடத்துக்கு கூட்டிட்டு போகணும். அதாவது எங்களுக்கு கனவுகள் இருக்கலாம், அது சரியா தப்பான்னு கூட நாங்க யோசிக்கலாம். இல்ல இதுதான் சரின்னு சொல்லி அதை கையை பிடிச்சு இந்த போன்னு அனுப்புறதுக்கு ஒரு வழிகாட்டி அப்படிங்கறத தாண்டி நாங்க எப்படி இந்த வார்த்தைகளை பதிவு பண்ணுன்னு தெரியல. நான் ரொம்ப அழகா பேசுவேன், பட் எனக்கு இது வார்த்தை கிடைக்க மாட்டேங்குது. அந்த வகையில நீங்க எங்க குழுவுக்கு ஒரு மிகச்சிறந்த வழிகாட்டியா, ஒரு ஆலோசகராகவும் எங்களை வழிநடத்துற ஒரு ஆசானாகவும் அமைந்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிங்க. இல்லை, என்னுடைய வழிகாட்டுதல் அப்படின்றதை விட என்னுடைய அனுபவங்கள் வந்து ஒரே ஒரு விஷயம்தான். நன்கு உழைப்பவர்கள் உயரத்தில் இருக்க வேண்டும், அவ்வளவுதானே தவிர ஸோ அந்த உழைப்பு நீங்க கிட்ட இருக்குது. ஸோ நீங்கள் உயரத்துல இருக்கணும், அதுதான் என்னுடைய ஆசை. ஸோ அந்த உயர்வுகளை நோக்கி நம்ம பயணத்தை நம்ம செய்யறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி. எக்ஸலண்ட் ஃபார் ஆல் தி அரேஞ்ச்மெண்ட்ஸ். வேற ஏதாவது இருந்ததுன்னா நான் என்ன நினைக்கிறேன்னா ஒரு 5 minutes அப்படி நம்ம, பிகாஸ் ஐ ஹேவ் டு கோ ஃபார் அனதர் ஒர்க். இது ஒரு நல்ல துவக்கம். என்னுடைய பார்வையில எங்களோட சேர்ந்து நம்ம கண்ணன் மாஸ்டர் இணைஞ்சது ரொம்ப சந்தோஷம், நம்ம டீம் இணைஞ்சது சந்தோஷம். நிறைய பேர் இன்னும் நிறைய பேச நினைச்சிருப்பாங்க, நம்ம அடுத்த வாய்ப்புகளை உங்களுக்கு கொடுப்போம். ஸோ என்னுடைய விருப்பங்கள் உங்ககிட்ட இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் எழுதி மணியன் பிரதர் எப்பக்குள்ள நம்மளா தர முடியும்னு சொன்னீங்கன்னா நான் அன்னைக்கு டேட்ல உங்களுக்கு நான் அவைலபிளா இருப்பேன். நம்ம அதை பத்தி ஒரு சும்மா ஒரு வாட்ஸ்அப்ல நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா கூட நம்ம அடுத்த கட்டத்துக்கு இதை பத்தியான நகர்வுகளை நம்ம மேற்கொள்ளலாம். சரிங்க சரிங்க. ஒண்டர்ஃபுல் ஈவினிங் என்னைய பொறுத்தளவுக்கு. என்னன்னா சில நேரங்கள்ல நிகழ்வுகள்னு சொன்னா சில பேர் இது ஏதோ பேசிட்டே இருக்க போறாங்கன்னு நினைச்சு ஓடி போற தருணத்துல இப்ப பேசுறேன் கேட்ட உடனே ஃபேமிலியோட வந்து உட்கார்ந்துருக்கிற பாக்குறவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஸோ நீங்களும் ஃபேமிலியோட இருக்கிறீங்க, சங்கத்தியும் ஃபேமிலியோட இருக்கிறாரு, அங்கே பார்த்தா நலிங்கரும் ஃபேமிலியோட இருக்கிறாரு. இன்னும் ரொம்ப குடும்பங்களோடு இணைஞ்சிருக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு தருணம். ஏன்னா நம்மலாம் ஏன்னா சில இடங்கள்ல நம்ம பணி அங்கீகரிப்பாங்க, பட் குடும்பத்தில் அங்கீகரிப்பான்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். ஸோ இதுதான் உண்மையான ஒரு அன்பு, உண்மையான ஒரு நட்பும் என்பதும் கூட நம்ம சிந்தனை. ஸோ இன்றைய நாள் நமது வாழ்வின் உயரத்திற்கு ஒரு தொடக்கம் எடுத்துக்கொள்வோம். நம்முடைய சிந்தனைகளை இது அவர் சொன்ன மாதிரி ஒரு நெருப்பு பற்று வைக்கப்பட்டுள்ளது, ஒரு இலக்கு. அந்த இலக்குல நான் சொல்ல ஒரே ஒரு பாயிண்ட் தான், உங்களால் 1% முடியும் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் உங்களால் 200% நம்மளால் முடியும் என்ற ஒரு நம்பிக்கையோடு உங்கள் இலக்கில் அவ்வளவு பெருசாக்குங்க. நான் தான் சொல்றேனே, இப்ப நான் வந்து ஒரு 25 ஆசிரியர் உருவாக்க முடியும்னா இன்னொரு என்னால அடுத்த 5 வருடங்கள்ல 50 ஆசிரியர் வேணும் என்றால் நான் இங்க தேவையில்லை. என்னால 1000 பேர் உருவாக்குன்னு சொல்லுங்க, அதுக்குதான் நமக்கு தேவை. ஸோ அதுதான் நம்ம இங்க இருக்கிற ஒரு பர்பஸா இருக்கும். அப்படி பெரிய இலக்குகளை வையுங்கள், அந்த பெரிய இலக்குகளோடு நம்ம எல்லாரும் சந்திப்போம். இந்த நிகழ்வு சிறப்புற நிறைவு வர அன்போடு இணைந்த அழகான இதயங்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. பொன்னான நேரத்தை எங்களுக்கு இவ்வளவு நேரம் ஒதுக்கி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க சார். ரொம்ப நன்றி. எங்க டீம் எல்லாமே நன்றியோட எப்பயுமே இருப்போங்க சார். ரொம்ப மகிழ்ச்சிங்க சார். மகிழ்ச்சி மேடம், மகிழ்ச்சி மகிழ்ச்சி. மகிழ்ச்சி மேடம். தேங்க்யூ ஸோ மச்.